நெக்ஸ்ட்டு சூப்பரான கான்செப்ட் ஒன்று பார்க்க போகிறோம். தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சிஸ்டம் அப்படின்னா என்ன? தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சிஸ்டம் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், தம்பி கோவக்காரண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இல்லை இவர் ரொம்ப ப்ளசண்ட்டானவர், நல்ல கலகலகலன்னு பேசுவார் அப்படின்னு பார்த்தவொன்னும் நம்ம என்ன குணத்தை கண்டுபிடிக்கிறோமோ அந்த குணத்துக்கு பேர் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சிஸ்டம். பார்த்தவொன்னும் கண்டுபிடிக்கிற குணம். அப்போ அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் என்னது? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம். அது பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் எ டெஃபினைட் வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு எக்ஸாக்டா இந்த வேல்யூ தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப் டு டிஸ்டிங்யூஷ் ஒன் சிஸ்டம் ஃப்ரம் அனதர். இந்த சிஸ்டத்துக்கும் மாறுபாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அப்போ ஒரு சிஸ்டத்துக்கும் இன்னொரு சிஸ்டத்துக்கும் மாறுபாடு என்ன அப்படின்றத இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மேக்னெட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த பாயிண்ட், ஸ்டேட் பாயிண்ட். மேக்னெட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எதை சார்ந்திருக்கும்? இனிஷியல் ஸ்டேட்டையும் ஃபைனல் ஸ்டேட்டையும் சார்ந்திருக்கும். ஆனால் பாத்தை சார்ந்திருக்காது. ப்ராப்பர்ட்டி ஒன்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த எண்ட் ஸ்டேட், இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத். ஸோ ப்ராப்பர்ட்டி இட் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் அப்படின்னு தெரியுங்களா? இட் இஸ் எ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். நம்மளால் எக்ஸாக்டாக டிஃபரன்ஷியல் பண்ண முடியும். அதுதான் இது. ஸோ ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 5 விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறோம். மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ், டெஃபினைட் வேல்யூ, ஹெல்ப் டு டிஸ்டிங்யூஷ் ஒன் சிஸ்டம் ஃப்ரம் அனதர். அதுக்கப்புறம் இட் டிபெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த எண்ட் பாயிண்ட்ஸ் ஒன்லி, டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். ஸோ இவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த ப்ராப்பர்ட்டி தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.